ஹாய், வெல்கம் டு லிவிங் அண்ட் வின்னிங். நம்மளோட ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசுகிறாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சண்டை வருது. இந்த மாதிரி மாறி மாறி வந்துட்டுருக்கு. என்னால் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியல. மன ரீதியாக நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன். நான் வந்து இப்போது 2 வருஷமாக லவ் பண்ணேன், 3 வருஷமாக லவ் பண்ணேன், ஏன் 4 வருஷமாக லவ் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு ஒரு பிரிவு வந்திருக்கு. என்னால் வந்து அவங்க இல்லாமல் இருக்க முடியல. அவங்க என்கிட்ட பேசுறது இல்லை. நானும் நேரடியாக அவங்ககிட்ட போய் பேச முடியல. இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் ஒன்று இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக பேசாமல் இருக்காங்க. அது யாராக வேணாலும் இருக்கட்டுமே, யாராக வேணாலும் இருக்கட்டும், எவ்வளோ தூரத்தில் வேணாலும் இருக்கட்டும், ஒரு உண்மையான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு டிஸ்டன்ஸ் வந்துருச்சு, ஒரு பிரேக்கப் வந்துருச்சு, ஒரு விரிசல் வந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம பேசி சரி பண்ண முடியும். ஆனால் நம்மளால் பேசவே முடியல, நமக்கு வந்துட்டு ரொம்ப தூரத்தில் இருக்காங்க, இல்லை பக்கத்தில் இருந்தாலும் அவங்கக்கிட்ட நல்லா பேச முடியாத ஒரு சூழ்நிலை, அவங்க நான் போனாவே சுத்தமாக வெறுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி போய் பேசுறது? இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள், காரணங்கள் இருக்கும். ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்யூஷன்ஸ் இருக்குது. அதாவது நான் பேசினா பேசி புரிய வச்சிருவேன், நான் கெஞ்சி கூட அவங்கள என்னோட வழிக்கு கொண்டு வந்துடுவேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க பேசினா மட்டும் போதும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பலவிதமான நபர்களுக்கும் பலவிதமான பிரச்சனைகளுக்கும் என்னதான் சொல்யூஷன் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேசலாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்போ ஒரு ஏதோ வேணாலும் இருக்கட்டுமே, இல்லை உறவுமுறை சார்ந்தது வந்து அப்பா அம்மா இல்லை வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் வாழ்ந்து பிரச்சனையில் பிரிஞ்சு போயிருக்கீங்க. இப்போது நீங்கள் வந்து ரொம்ப நாள் லவ் பண்ணி ஒருத்தங்களை விட்டு பிரிஞ்சு போயிருக்கீங்க. அவங்க என்கிட்ட பேசுறது இல்லை, அவர் என்கிட்ட பேசுறது இல்லை, என்ன காரணம்னு தெரியல. இந்த மாதிரி நிறைய விதவிதமான பிரச்சனைகளாக இருக்கும். என்கிட்ட கிளாஸ் வரதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட பேசுகிறதே வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமாக இதெல்லாம் இப்படி நடக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த காரணத்துக்கெல்லாம் பிரிஞ்சு போவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பேசி சக்ஸஸ் பண்ண வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். சரியா? ஸோ இதுக்கு வந்துட்டு என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா, நீங்கள் டெலிபதி அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். டெலிபதி அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு விஷயம்தான். ஆனால் அது எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடு அப்படின்னு யாருக்குமே தெரியறது இல்லை. ஏன் அப்படின்னா, தொலைதூரத்தில் இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் டைரக்டாக கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா இந்த டெலிபதி மெத்தட் மூலமாக தான் பண்ண முடியும். அதாவது உங்களோட மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை பேசி சொல்லி புரிய வைக்க முடியல, சரியா? அதை வந்துட்டு நம்ம மன ரீதியாக அவங்கக்கிட்ட கான்டாக்ட் பண்ண முடியும், அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியும். அதாவது நீங்கள் வந்து இப்போது கொஞ்ச நாளைக்கு பேசி பழகி இருக்கீங்க. அதாவது இப்போ ஒரு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஒரு கான்டாக்டில் இருக்கீங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கீங்க. ஆனால் இப்போ வந்துட்டு அவர் சரியாக பேசுறது இல்லை, சொல்லப்போனால் என்னை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க, என்னை வந்து வெறுக்கிறாங்க. அந்த மாதிரி நிலைமையில் இருந்தால் கூட இதை சரி பண்ண முடியும். சரியா? நீங்கள் டோட்டலாக டெலிபதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணீங்கன்னா இது சக்ஸஸ் ஆகும். இந்த மெத்தடு, இந்த ப்ராக்டிஸை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து தனியாக ஒரு டைம் அப்படின்னு ஒதுக்கவே தேவையில்லை. நீங்கள் எந்த நாளில் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் ஒர்க்கை பண்ணிக்கிட்டே கூட நீங்கள் இதை பண்ணலாம். அதே மாதிரி சேஃப் அண்ட் செக்யூர், அதாவது ரொம்ப சேஃபாக இருக்கும், யாருக்கும் தெரியாது நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறீங்க. ஏன்னா இது வந்து மனசுக்குள்ளே தான் பண்ணுறீங்க. நீங்கள் வெளியே ஒரு சத்தம் போட்டு நீங்கள் வார்த்தையை கூட உச்சரிக்க மாட்டீங்க. அதே மாதிரி எழுத்துப்பூர்வமாக எதையுமே வந்து எழுத மாட்டீங்க. இந்த மாதிரி தான் இந்த ப்ராக்டிஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மனசுக்குள்ள மன ரீதியாக நம்ம டெலிபதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச அந்த நபரை வந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. இது வந்துட்டு இம்மிடியட்டாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது வந்துட்டு உங்கள் கையில் தான் இருக்குது, எவ்வளோ சீக்கிரமாக அதை வந்து உங்களை கான்டாக்ட் பண்ண வைக்கிறீங்களோ அப்படிங்கிறது. எந்த அளவுக்கு ப்ராப்பராக நீங்கள் வந்து ஒரு ஆழ்ந்த மன ரீதியாக நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணுறீங்க, எப்படி அந்த மெத்தடாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் தனியாக ஒரு வெப் சீரிஸ் மாதிரி இருக்கும்.
அதில் ஒரு 8 வீடியோ 7 வீடியோ இருக்கும். ஸோ டெலிபதி அப்படிங்கிறதுக்கு நீங்கள் அதில் போயிட்டு அதை எப்படி பண்ணணும், அதை எப்படி ப்ராப்பராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ கண்டினியூஸாக நீங்கள் வீடியோ பாருங்கள், முழுசாக பாருங்கள், அப்போ தான் புரியும். ஸோ இது மொத்தம் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டெலிபதி ப்ராப்பராக பண்ண தெரியல, எனக்கு வரல, விசுவலைசேஷன் வரல, இந்த மாதிரி நிறைய விதமான டவுட் இருந்தால் அப்படின்னா நீங்கள் அங்கே கான்டாக்ட் பண்ணலாம். சரி, ஓகே. ஸோ நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணாதீங்க, ஜஸ்ட் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள்.